ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2-3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை, ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசை மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். கும்ப ராசி 2026 மார்ச் 15க்கு அப்புறம் இந்த கும்ப ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கு, நெகட்டிவ் என்னென்ன இருக்கு பார்க்கலாம். ஸோ கும்பராசியில இருக்கிற ராகு, செவ்வாய், சூரியன், புதன். இந்த புதன் சுபகிரகமே, ஆனா பாப்பகிரகங்களோட சேர்ந்து அது கூட பாப்பகிரகம் ஆயிடும். ஸோ அதனால ரொம்ப நெகட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெல்த் இஷ்யூஸ். இந்த கும்பராசில பிளட் ப்ரெஷர் மாதிரி, டயாபெட்டிஸ் மாதிரி, ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம். ரொம்ப ஜாகிரதை இருங்க. ஸ்மோக்கிங் அந்த மாதிரி நெகட்டிவ் ஹேபிட்ஸ் விட்டுடுங்க. இது நமக்கு தெரியும் ஃபியூச்சர் இந்த பிரச்சனை வர ஆனாலும் கூட நம்ம பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த சிச்சுவேஷன் வரும்போது யாராலையும் அது இது பண்ண முடியாது. நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிற பணம் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். ஸோ ஜாகிரதை இருங்க. இந்த ஹெல்த் விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே கண்ட்ரோலுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அது இல்லாமல் நீங்க ஃபுட் ரிலேட்டட் விஷயத்துல ஜாகிரதையா இருந்தால் கண்டிப்பா இது கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ அது இல்லாம என்னென்னமோ ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லாவே இருக்காது. அவர் ரொம்ப உடம்பு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை வரும். ஜாகிரதை இருங்க. ரெண்டாவது வீட்டு பார்த்தா 12th ஹவுஸ் லார்ட் இந்த செகண்ட் ஹவுஸ். ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. பிஸ்னஸ்ல உங்களுக்கு புரியாத பிஸ்னஸ்ல, தெரியாத பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஜாகிரதை இருங்க. ஸோ சதுர்த்த பாவத்தில் இருக்கிற சுக்ரன் 2வது வீட்டில் வெஹிக்கிள் வாங்குற யோகம் கண்டிப்பா இருக்கு. வெஹிக்கிள் எஸ்பெஷலி பியூட்டிஃபுல்லான திங்ஸ், வெஹிக்கிள் ஆயிருக்கலாம், கேட்ஜெட்ஸ் ஆயிருக்கலாம், ஒரு துணி கூட ஆயிருக்கலாம். மேக்சிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு வாட்ச் கூட ஆயிருக்கலாம். இப்போ நீங்க எங்கேயும் போயிட்டு பார்ப்பீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிடும், அதை நீங்க வாங்குற சான்ஸ் அதிகமா இருக்கு. நிறைய ஷாப்பிங் பண்ற சான்சஸ், ப்ராப்பர்ட்டி பொருள்கள் வாங்குற சான்சஸ் இந்த ராசியில பிறந்தவருக்கு, கும்பராசியில பிறந்தவருக்கு நல்லா இருக்கு. பஞ்சம பாவத்தில் இருக்கிற குரு பகவான். பஞ்சமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ, எக்ஸாம் எழுத போறீங்களோ, யாராவது ஒரு நல்ல ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவர் எல்லாருக்குமே சக்சஸ் கண்டிப்பா இருக்கு, அற்புதமா இருக்கு. உங்க குழந்தைகளோட சக்சஸ் நீங்க பார்ப்பீங்க, அவரோட முன்னேற்றம் நீங்க பார்ப்பீங்க. சந்தான யோகம் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நல்லது. ஜாப் ரிலேட்டட் ஜாப்ல கண்டிப்பா சடன் சேஞ்சஸ் இருக்கு. புதுசான ஜாப் கிடைக்கலாம். சில பேருக்கு மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். ஸோ ஒரே ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க தேடி வரலாம். எல்லாத்துக்குமே சான்சஸ் இருக்கு. ஜாப் விட்டுட்டு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கீங்களா, அங்கே கூட சக்சஸ் இருக்கு. புதுசான பிஸ்னஸ் ஐடியா இருக்கு உங்ககிட்ட, ஆனா அதை நீங்க இனிஷியேட் பண்ணல, இப்போ அந்த சான்சஸ் இருக்கு. இந்த ஃபைனான்சியல் கூட லக்ஷ்மி ஸ்தானம், சுக்கரனோட எனர்ஜி இருக்கிறதுனால கண்டிப்பா
உங்களுக்கு பணம் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. எங்கேயோ பணம் இருக்கு, அது வரல, உங்க கை சேரல, இப்போ வரும் சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த லீகல் பணமா இருக்கலாம், யார் கையில இருக்கிற சொத்தா இருக்கலாம், உங்க கைக்கு சேர்ற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ சதுர்த்த பாவம் கூட நல்லா இருக்கிறதால ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, லேண்ட் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ வெளிநாட்டு ஜாபுக்கு யாரை ட்ரை பண்றீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த டைம் பீரியட்ல சில பேர் உங்க விட்டுட்டு போயிடுவாங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதை அப்படியே விட்டுடுங்க, அவரை பத்தி யோசிக்காதீங்க. உங்களுக்கு புதுசான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற சான்ஸ், ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நிறைய நல்ல புதுசான ஃப்ரெண்ட்ஸ்கள் உங்க லைஃப்ல வர சான்சஸ் அதிகமா இருக்கு. யார் யார் உங்களை நம்பலையோ, யார் யார் உங்களை புரிஞ்சுக்கலையோ அவர்கள் விட்டுடுங்க. புதுசான என்விரான்மெண்ட், ஒரு புதுசான லைஃப் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. நன்றி.